ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை படுக்க வச்சு ஒரு பேய் என்ன பண்ணுதுன்னா தன்னோட கையை வச்சே வயிற்றை கிழிச்சு உள்ள கையை விட்டு ஆட்டுன்னு ஆட்டி கொடூரமாக கொலை பண்ண ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம த்ரில்லாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் நைட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே யாரோ திங்குன்னு குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் பார்த்தா சுடுகாட்டிலேருந்து ஒரு பொணம் எந்திரிச்சு வந்து அவங்க முன்னாடி நிற்கிது. இவங்க லைட் ஆன் பண்ணுறாங்க, அது போயிடுது. திரும்பவும் லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்க முன்னாடி பயம்புறுத்துது. வெளியே சுடுகாட்டில் அவங்க பொண்ணோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு சவப்பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலான்னு அதை டச் பண்ணுறப்ப அதை உடச்சிட்டு ஒரு கை வந்து இவங்களோட கையை பிடிக்குது. டக்குன்னு இவங்க எந்திரிச்சிட்றாங்க. எஸ், இது அவங்களுக்கு வந்த கனவு. காரில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்புறம் பொண்ணு 3 பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் கேட்குறாரு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவங்க எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி அந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா உன் பாட்டியை பார்க்க போகிற, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நேரமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எப்போ தான் பாட்டி வீடு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பாட்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கு அந்த பொண்ணு. இவங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக லாங் லீவ் போட்டு எல்லாருமே அந்த ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டு கதவை ஓப்பன் பண்ணால் லைட்டு கூட போடாமல் இருட்டாக இருக்குது. தூரத்தில் ஒரு சேரில் ஒரு உருவம் உட்காந்து முன்னாடியும் பின்னாடி ஆடிட்டுருக்கு. டக்குன்னு அது எந்திரிச்சு வந்து லைட்டை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயின் அவங்க அம்மான்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறாங்க எதுக்குமா இப்படி பட்டப்பகல்லையே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா நான் அப்படியே மத்தியானம் சாப்பிட்டு சேரில் உட்காந்தேன், அப்படியே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எப்படிமா உன்னோட பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் டெவலப் ஆகுதா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ சைடு திரும்பி அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தே என்னோட பொண்ணையும் அப்புறம் பேத்தியும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாங்க இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராஜெக்ட் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன், இனிமேல் தான் நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் நானும் என்னோட ரூம்லேயே தங்கிடலாம், ரூமை வந்து நான் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போகிறாங்க. திடீர்னு அந்த பாட்டி தூக்கத்தில் எந்திரிச்சு பார்க்குறப்ப பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணை காணோம். வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு ஹாலில் சோஃபாவில் உட்காந்து யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. முன்னாடி வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஒரு பொம்மை வச்சுருக்கோம், அந்த பொம்மை கூட பல்லாங்குழி ஆடிட்டு இருக்கு அப்படின்னு. அப்படியே அந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டி ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னம்மா காலங்காத்தாலேயே எங்களுக்கு வந்து தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என் பேத்திக்கு பிடிச்ச டிஷ்ஷை சமைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் இல்லை அப்படி சொல்கிறப்ப நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நானும் என் ஹஸ்பண்டு போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பி வெளியே காரில் போகிறாங்க. அங்கே ஒரு தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மாங் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் வந்து ஹீரோயினை தெரியும் போல். ஹீரோயினை பார்த்தோன்னே என்னம்மா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க, ஆமாம் நீயும் ஹஸ்பண்டு இருக்கீங்க, உன்னோட பொண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வீட்டில் பாட்டி கூட விளையாண்டுருக்கா, நாங்கள் இந்த மாதிரி சமையல் பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பாட்டியும் அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்களே, அந்த பொண்ணு நேற்று நைட்டு எப்படி ஒருத்தவங்களோட உட்காந்து விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்கோ அதே மாதிரி ஒரு ரூமில் தனியாக உட்காந்து விளையாண்டுருக்கு. பட் அதில் ஹைலைட் என்னென்னா ஆப்போசிட்டில் இருந்து யாரோ பொம்மையை தூக்கி எறிகிற மாதிரி இவகிட்ட தூக்கி எறிகிறத இந்த பாட்டி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்னடா இவன் மட்டும்தானே இருக்கா, ஆப்போசிட்டில் யார் இருக்கா, பொம்மை எப்படி பறந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நகர்ந்து போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாட்டி இங்கே விளையாண்டதெல்லாம் போதும், எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீயும் ஹெல்ப் பண்ணுற கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரூமையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு காய்கறி கடைக்கு ஹீரோயினும் ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இவங்களை பார்த்து கட்டி பிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க, இவர் தான் உன் ஹஸ்பண்டா, ஓகே உன்னோட குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறப்ப அவளும் அவள் பாட்டியும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறப்ப அந்த இடத்துல நானி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. அந்த பொண்ணுகிட்டையும் பேசிட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் பொண்ணையும் ஹஸ்பண்டையும் ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் தனியாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்கள் இந்த மாதிரி தனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது, எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என் கூடயே வந்து சிட்டியில் தங்கிருங்க
அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் வந்து இந்த ஊரில் தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், பல வருஷமாக இங்கே தான் இருக்கேன், இந்த ஊரை விட்டு என்னால் வர முடியாது, ஒருவேளை நான் செத்தா கூட இந்த மண்ணில் தான் என்னை புதைக்கணும், அப்போ தான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும், அதனால் நான் இங்கேருந்து வரவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸில் இருக்க ஒரு ஆல்பமை அந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு, உங்களுக்கு பின்னாடி இருக்க இந்த ஏரி வந்து சூப்பராக இருக்குது, என்னை வந்து நாளைக்கு அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஹீரோயின் ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னாலும் ஓகே நம்ம பொண்ணு ஆசைப்பட்றான் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் பாட்டியும் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து, என்னப்பா இன்றைக்கி ஏரிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் உனக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து சமைச்சு வைக்கிறேன், நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினும் அந்த பொண்ணு மட்டும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் பார்க்குறக்கும் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க நடந்து போயிட்டுருக்கப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ வந்து மந்த்லி டார்கெட்டை கம்பெனியில் முடிக்காமையே போயிட்ட, இங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட ஒர்க்கை நீயே சேர்த்து பண்ணிடு, அந்த டார்கெட் எவ்வளோன்னு பார்த்து நீயே கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு பேசிகிட்டே இந்த சைடு திரும்பி பார்த்தா அவங்களோட பொண்ணை காணோம். இவங்களும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே அந்த பொண்ணை காணோம். ஜாஸ்மின் ஜாஸ்மின் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் ஒரு குளத்து பக்கத்தில் அந்த சின்ன பொண்ணு கையில் வச்சுருந்த பொம்மை கிடக்குது. இவங்க பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ளே இருந்து பபிள்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உடம்பு வருது. இவங்க வெளியே எடுத்து பார்க்குறாங்க, அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் கத்தி கதறி அழுதுட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இந்த சைடு நைட்டு பாட்டியும் ஹீரோவும் வீட்டில் இருக்காங்க. கரண்ட் வேறு இல்லை, வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த டைமில் பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போவே ஏன் கிளம்புறீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தோட்டத்தில் மாங்குன்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, அவர் வீட்டில் அந்த இறந்து போன பொண்ணை எப்படி குளிப்பாட்டுறது, அவளுக்கு என்ன சடங்கு செய்யணும் அப்படின்றத ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே உட்காந்து அழுகிறாரு. ஐயோ ஜாஸ்மின் இப்படி எங்களை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு 12 மணிக்கு மேலே சுடுகாட்டுக்கு போய் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொண்ணோட உடம்பை புதைச்சிட்டு விடிய விடிய அந்த பொண்ணோட சமாதிக்கு முன்னாடியே உட்காந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி சிட்டியில் இருக்க இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி அவங்க அம்மா சின்ன வயசில் அந்த பாட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த ஊரை விட்டு போகவே கூடாது, அப்படி போனாலும் சீக்கிரம் திரும்ப இங்கே வந்துடணும், ஒருவேளை நீ இறந்தா கூட உன்னோட உடம்பை வந்து இந்த ஊரில் தான் புதைக்கணும் அப்படின்னு சொன்னதை இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைமில் ஹீரோயினோட கனவுல ஒரு பொணம் பேய் வந்துச்சுல, அது இவங்க முன்னாடி வந்து நிற்குது. இவங்க அதை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. இந்த சைடு சிட்டியில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வீடு ஃபுல்லாகவே அந்த சின்ன பொண்ணு ஞாபகம் தான் இருக்குது. ஏன்னா அது எங்கே பார்த்தாலும் ஆடிட்டு ஓடிட்டு சுற்றிட்டு இருக்கும். இப்போ அந்த பொண்ணு இல்லாமல் வீடே வெறிச்சோடி போயிருக்கு. அந்த மாங்கு இருக்கார் தெரியுமா, இவர் தோட்டத்து சைடு போகிறாரு நைட்டு. அப்போ அந்த பொணப்பேய் இவர் முன்னாடியும் வந்து நிற்கிது. அவர் சில மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பேயை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த சைடு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்க ஹீரோயினோட ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க வர்றப்ப இவர் கோவத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பொண்ணு செத்து போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான், நீ இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருந்தனால தான் அவன் வந்து செத்து போனான், உனக்கு என்ன அவளை விட உன்னோட ஒர்க்கு தான் முக்கியம், போய் நல்லா ஃபோன் பேசு, என்னையும் அப்படியே ஃபோன் பேசி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசுகிறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பொண்ணு இறந்தது எனக்கும் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னாலையும் அதை விட்டு வெளியே வர முடியல, நீங்கள் அவள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ அதை விட நான் அதிகமாக வச்சுருக்கேன், நான் அவளுக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன தான் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் நம்ம பொண்ணு செத்ததுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற மாங்க் இருக்கார்ல, அவர் இந்த பாட்டி வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஊரில் பல வருஷமாக ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த பேயை நானே இன்னைக்கு நேரில் பார்த்தேன், அது வந்து துணியை சுற்றி போத்துன மாதிரி ஒரு பேய், நான் இன்னைக்கு கண்ணால் இப்போ பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜாஸ்மின் பொண்ணு இறந்ததை நினைக்கும் போது சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது, இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப இந்த சைடு அப்படியே
ஹீரோயினை காட்டுறாங்க. வீட்டில் ஹீரோ பழக்க தோசத்தில் அந்த குட்டி பொண்ணுக்கு சேர்த்து சமைச்சு, அதாவது 3 பிளேட்டில் சாப்பாடு வச்சிருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு எதுவுமே கேட்கல. ஏன்னா இவங்களே கோவத்தில் இருக்காங்க. நேற்று நைட் இவன் நம்மளை அப்படி பேசிட்டா, நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையில் வச்சிருந்த பொம்மை ஒரு ரூமில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பொம்மையை அந்த பொண்ணோட சமாதிக்கு பக்கத்துலேயே ஹீரோவும் ஹீரோயினும் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே வச்ச பொம்மை இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இருக்குது. இதை அப்படியே ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணுறாங்க. டியூட்டி முடிஞ்சு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாரு, இந்த பொம்மையை நம்ம சமாதியில் தானே வச்சுட்டு வந்தோம், இது எப்படி இங்கே வந்துச்சு, நீயா இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்த, நம்ம பொண்ணோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான்லாம் எடுத்துகிட்டு வரலங்க, ஆக்சுவலாக இந்த பொம்மையை சமாதியில் வச்சதே நான்லாம் எடுத்துகிட்டு வரல. அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும், நம்ம இறந்து போன நம்மளோட பொண்ணை பற்றி நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியாது. அதனால் இதை பற்றி யோசிக்காமல் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். எத்தனை நாளுக்கு இப்படியே இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும். ஐ மீன் நம்ம சண்டை போடாமல் இருக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அந்த இறந்து போன ஜாஸ்மின் பொண்ணோட பணம் வெளியே வர ஆரம்பிக்குது. தனக்கு மேலே சுற்றி இருந்த துணி எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அப்படியே வர ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் வழியை பொறுத்துக்குமா, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. அந்த டைமில் இந்த ஜாஸ்மின் பொண்ணோட பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணோட வயிற்றில் கையை வச்சு கிழிச்சு உள்ள கையை விட்டு ஆட்டு நாட்டி கொடூரமாக கொலை பண்ணிடுது. அதே சமயம் அந்த ஜாஸ்மின் பொண்ணு எந்த ஏரியில் விழுந்து செத்துச்சோ அங்கே அந்த பொண்ணோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போகிறாங்க. டக்குன்னு அந்த ஜாஸ்மின் பேய் உள்ளேருந்து அவங்களையும் இழுத்து உள்ளே போட்டுருது. அங்கே விழுந்த ஹீரோயின் வீட்டில் இருக்க பெட்டில் விழுகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா இது அவங்களுக்கு வந்த கனவு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னென்னா நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வர்றா, அவளுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது, நம்ம திரும்ப அந்த கிராமத்துக்கே போகலாம் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப அந்த கிராமத்துக்கு காரில் வர்றாங்க. ஒரு வழியாக இவங்க ஊருக்கு வர்றதுக்கு நைட் ஆகிடுது. அப்படி வர்றப்ப அந்த ப்ரெக்னெண்ட்டான ஒரு பொண்ணு இறந்து போச்சுல, அதாவது அந்த ஜாஸ்மின் பேய் கொண்டுச்சுல, அந்த பொண்ணோட உடம்பை ஊர் மக்கள் எடுத்துகிட்டு போகிறத இவங்க பார்த்துட்டு நம்ம பொண்ணோட உடம்பு கரெக்டாக இருக்கான்னு போய் சமாதியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதியில் பார்த்தா அங்கே அந்த பொண்ணோட உடம்பு இல்லை, யாரோ தோண்டி வெளியெடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அந்த பாட்டி கிட்ட போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த பாட்டி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அது என்னன்னா, அந்த பாட்டிக்கு ஒரு 7 வயசு இருக்கப்ப இவங்க ஜாலியாக விளையாண்டு இருந்திருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டியோட அம்மாவை கொலை பண்ணுறதுக்காக வீட்டு முன்னாடி பஞ்சாயத்து பண்ணுறாங்க. என்ன மேட்டர்னா, ஊருக்குள்ளே ஏதோ புதுசாக நோய் பரவி சின்ன பசங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இவங்க தான் காரணம், இவங்க ஏதோ சூனியம் பண்ணுறாங்க, அதனால தான் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது, இவங்களை நாங்கள் எரிச்சு கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு வெளியே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாட்டி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்க என்னதான் இருந்தாலும் இடத்த காலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே நடக்கிறக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. ஊருக்குள்ளே ஏதோ புதுசாக நோய் பரவி இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நான் ஏதோ சூனிய வைக்கிறேன்னு என் மேலே பழியை போட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் என்னதான் என்ன கொண்டாலும் என்னோட பரம்பரையில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க இந்த ஊரில் இருக்க எல்லாத்தையுமே கொல்லுவாங்க, இது என்னோட ரத்தத்து மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே இவங்க கழுத்தறுத்து செத்து போகிறாங்க. இதை சின்ன பையனாக இருக்க தோட்டத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க மாங்கு இந்த சம்பவத்தை பார்த்துருக்காரு. இப்போ அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால் அவங்க தான் இப்போ இந்த ஜாஸ்மின் பொண்ணோட உடம்புக்குள்ளே போய் ஊரில் இருக்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது. என்னென்னா, அந்த பொண்ணோட உடம்பை கண்டுபிடிச்சி சரியாக செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சால் தான் இந்த ஊரில் இருக்கவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த மாங் அவங்க 3 பேருமே அந்த பாட்டியை வீட்டில் தனியாக விட்டுட்டு வெளியே போகிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கடை வச்சிருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தோம்ல, அவங்க இப்போ வியாபாரத்தை முடிச்சுட்டு சட்டை சாத்துறாங்க. பின்னாடி அவங்களோட பொண்ணு கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கீழே குமிஞ்சு பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கீழே குமிஞ்சு பார்த்தா தான் அவங்களோட ஒரிஜினல் பொண்ணு அங்கே இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, மேலே பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க பயத்தில் திரும்பி பார்க்குறப்ப அந்த ஒரிஜினல் பேய் என்ன பண்ணிடுது அப்படின்னா, இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவங்களை அந்த இடத்துலையே போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறப்ப இந்த சைடு என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோயின் வீட்டில் உட்காந்து குரான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இறந்து போன சின்ன பொண்ணோட ரூம்ல இருந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு அங்கே போய் பார்த்தா அந்த பொம்மை இருக்குது. இவங்க அந்த பொம்மையை எடுத்துட்டு மெதுவாக வீட்டுக்கு வெளியே நடந்து போகிறாங்க. இவங்க கனவுல பார்த்த விஷயம் கண்ணு முன்னாடி இருக்குது. என்னன்னா, இவங்க நடந்து போகும்போது ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே சவப்பெட்டியும் இருக்குது, அதுக்குள்ளே இருந்து ஒரு பேய் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த சைடு திரும்பி பார்த்தா அவங்க இறந்து போன பொண்ணோட ஆத்மா அவங்க முன்னாடி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரிஜினல் பேய் இருக்குல்ல, அது
அது இவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்க கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நம்ம பொண்ணு கிடையாது, அவளை விட்டு நீ விலகி இரு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோவையும் கண்ட்ரோல் பண்ணி மேலே தூக்கி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த பொம்மையை கையில் தான் வச்சுருந்தாங்க. அந்த பொம்மையை கீழே தூக்கி போடுறாங்க. அதை பார்த்து இந்த ஜாஸ்மின் பொண்ணோட பேய் ஃபீல் பண்ணுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இவங்களும் ஒரு சைடு சொல்கிறாங்க, நான் தான் உங்கள் அம்மா, நான் வந்து உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், நீ எதுக்கு என்ன வந்து இப்படி கொல்ல ட்ரை பண்ணுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரியல. ஆனால் அந்த பொம்மையை பார்த்து மட்டும் அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த மாங் வந்துடுறாரு. அவர் வந்து பயங்கரமான மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி இவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன தான் பண்ணி இவளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் பயங்கரமான மந்திரங்கள்லாம் சொல்லி அவளை பிடிச்சி அடக்கி அவளுக்குள்ளே இருக்க பேயை வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட உடம்பை குழிக்குள்ளே வச்சு அந்த பொம்மையும் உள்ளே வச்சு புதைச்சி முறைப்படி செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், அந்த பாட்டி 3 பேருமே கார் எடுத்துகிட்டு அந்த கிராமத்தை விட்டு சிட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.